பொழுதுல அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் சார்பாக வருக என்று வரவேற்கின்றோம். தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்திருப்போம். மனித குலம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள், ஞானிகள், சித்தர் புருஷர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் நினைவு கூர்வோம். அவ்வழி வாழ்ந்து குண்டலினி யோகம் என் உயிருணர்த்திய ஆசான் அருள் தந்தை அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம். வேதாத்திரியத்தை உணர்வோடு உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரியர் பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலை வணங்குகின்றது. நிகழ்வுக்கு வந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் அன்புடன் வரவேற்கின்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனிய மாலை பொழுது. கோயம்புத்தூர் ஒரு குளிரான இடம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு 100 டிகிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். 100 டிகிரி மேல இருக்கணும். மதிய நேரம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஏன்னா இங்க பொதுவாக ஏசி இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு புழுக்கம் வியர்வை இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே சுடுது. இன்னும் சில இடங்கள்ல 104 டிகிரி 110 டிகிரி எட்டுது அப்படிங்கிறாங்க. கரூர், பரமத்தி, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய இடங்கள்ல அன்பர்களே, ஏதோ சூரியன் நம்மளை சுட்டரிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். கொடுமை. ஏன்னா சில உயிரிழப்பெல்லாம் ஏற்படுது. இது குற்றம் யாரை சொல்வது அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன் தான் இதுக்கு காரணம். மனிதன் இந்த இயற்கையை மாசுபடுத்துகிறான். மிகப்பெரிய கொடுமை அது. ஏன்னா இப்போ 110 டிகிரி ஏதோ வீட்டுக்குள்ள இருந்து வெயில் காண்கிறப்ப வீட்டுக்குள்ளே வெயில் வருது. வீட்டுக்குள்ளே பொருள்கள் சுடுது, கொதிக்குது. குளிர்ந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் கூலா இருக்குது. மற்ற நீர் எல்லாமே சூடா இருக்குது. நாளைக்கு 110ங்கிறது 120 டிகிரியா மாறிச்சுன்னா என்ன பண்றது? நம்ம பொசிக்கணும் மனிதன். இது இப்போ நிகழுமான்னு கேட்டா இல்ல. இன்னும் ஒரு 50, 40, 50 வருடங்கள்ல அல்லது 30 வருடங்கள்ல நிகழும் பொழுது பாதிக்கப்படுவது நம்மளுடைய சந்நிதிகளாக இருக்கும். இயற்கையை மாசுபடுத்துகிறது. இன்னைக்கு உலக அளவுல அதை பத்தி பேசுறாங்க. உலக அளவுல பேசி மாசுபடுவதை குறைங்க அப்படிங்கிறாங்க. உயிரினங்கள் வாழணும். நமக்கு கீழே உள்ள 50 ஜீவன் வர அவை துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், கொரோனா காலகட்டங்கள்ல மிகப்பெரிய சாலைகள் எல்லாம் மிருகங்கள் உலாவ ஆரம்பித்து, சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம், பேர்ட்ஸ் எல்லாம் சாலையில பறக்க ஆரம்பிச்சு. அந்த ஒரு சுதந்திரம் கொடுக்கணும். அது எப்ப அழியுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இயற்கையை நம்ம மாற்றி அமைக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நிகழுது. இந்திய நாட்டை பொறுத்தளவுல இயற்கை சீரழிப்பதுல நம்முடைய தமிழ்நாடு மிக முக்கியம். கேரளா, கர்நாடகா எல்லாம் சொல்லக்கூடாது. அது இயற்கை சீரழிக்கும் சொல்லி கேரளாவில தான் முதல்ல எம்சாண்ட் அறிமுகப்படுத்தினாங்க. எக்காரணம் கொண்டு வீடு கட்டுவதற்கு மணல் உபயோகிக்க கூடாதுன்னு ஒரு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க. கேரளாவில் உள்ள மணலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. வெளி மாநிலத்திலிருந்து வாங்கிக்கலான்ட்டாங்க. அதுதான் நம்மளுடைய தமிழ்நாடு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. தாமிரபரணி மணலை அள்ளி முடிச்சுட்டாங்க. படார்கள் அள்ளி முடிச்சுட்டாங்க. காவிரிய அள்ளி இருக்கிறார். 14,000 கோடி மணல் அள்ளி இருக்கிறது. 14,000 கோடி மணல். காவிரி தாய் மண்.
அதை தெய்வமாக போற்றணுமாங்க. ஏன்னா அது அவ்வளவு ஒரு இயற்கை வாழ்ந்தது. 14,000 கோடி கல்வி 4,000 கோடிக்கு தான் அக்கௌண்ட்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. 10,000 கோடி பறந்து போய்விட்டது, வெயிலில் கரைந்து போய்விட்டது. இதற்கெல்லாம் நாமெல்லாம் காரணம். நாம் அதெல்லாம் தெரியும். சமீபத்துல ஒரு விவோ மணல் கொள்ளையை தடுப்பதனால அவரை நேரடியாக போய் கொண்டுட்டாங்க. இப்ப ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு. அப்படி மணல் கொள்ளையை உங்களால தடுக்க முடியும். அது மேல இப்ப கூட 4 கலெக்டர்ஸ் கோர்ட்டினுடைய உத்தரவு 4 கலெக்டர் என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க நாங்க பொறுப்பு இல்ல, தாசில்தார் இருக்கிறாங்க. தாசில்தார் விவோ எல்லாரும் என்கொயரி பண்ண போறாங்க. என்கொயரி பண்ணி என்ன பண்றது? திருடிய மணல் கப்பல்ல ஏற்றிருக்கிறாங்க. உலகத்திலே வந்து கப்பல்ல மணல் ஏற்றிய ஒரே மாநிலம் நம்மளுடைய தமிழ் மாநிலம். அவ்வளவு பெருமை வாய்ந்த அன்பர்களே. ஏதோ தவம் பண்றோம் போதும். இயற்கையை பார்க்கணும். உங்க வீட்டுக்கு முன்னால ஒரு மரம் வளர்க்க முடியுதான்னு பாருங்க. ஒரு மரம், நிறைய வேண்டாம், ஒரு மரம் வளர்க்க முடியுதான்னு பாருங்க. நான் எங்க வீட்டுக்கு முன்னால ஒரு சின்ன ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணி, பெரிய ஃபாரஸ்ட் கிடையாது, ஒரு 10 மரங்கள் இருக்கு. இன்னைக்கு அது வளர்ந்து பெருசாயிடுச்சு. இந்த பக்கம் தோட்டம் அவங்க கார்டன் போட்டுருக்காங்க வீட்டுல. நான் இடது பக்கம் மரங்கள் வச்சிருக்கிறேன். மரங்கள் எல்லாமே பெருசாகி வந்து நிறைய பறவைகள் வந்து உள்ள வந்து உட்காருது. என் வீட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 பக்கமும் மாமரம். ஒண்ணு மல்கோவா, இன்னொன்னு அல்போன்சா. பெரிய மரமாயி கவர்ந்து நிற்கிறதுனால பெட்ரூமுக்குள்ள ஹீட்டே வராது. பறவைகள் வந்து அவ்வளவு இருக்கும். உங்களுக்கு காலையில் தாத்துக்கு வர்றவங்களுக்கு தெரியும், சத்தங்கள் வந்து கேட்கலாம். இவன் வெயில்னால கொஞ்சம் சத்தம் குறைவு, இல்லைன்னு சொன்னா நிறைய சத்தம் கொடுக்கும். இயற்கையை பாதுகாப்பதில் நம்முடைய பங்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஏதோ சூரியன் வந்து நம்மளை சுட்டு எரிக்குது அப்படின்லாம் இல்லை. நீர் வளங்களை அழிச்சு அப்பார்ட்மெண்ட்டை கட்டிட்டோம். நீர் எங்க போய் தங்குவதற்கு இடம் இல்லை. வெயிலும் தண்ணீரும் இல்லை அப்படின்னு சொன்னா, வெயிலுடைய தாக்கமும் தண்ணீரும் இல்லைன்னா மனிதனுடைய நிலை இல்லை. நீங்க எப்படி எடுத்துட்டு போங்க. உங்களுடைய சந்நிதிகளை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அந்த சந்நிதிகளுக்கு நீங்க என்ன கொடுக்க போறீங்க? மனிதனுடைய அறிவு, இந்த அரசியல்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதே போல ஒரு சீர்கேடானது நம்ம இந்திய நாட்டை போல எங்கேயுமே இல்லை. இப்ப நம்ம நாட்டுல வந்து டீசல் கார் எல்லாம் நிறுத்திட்டாங்க. அதுக்கு நிறைய அப்போஸ் இருந்துச்சு. டீசல் கார் நிறுத்திட்டாங்க. ஏன்னா டீசல் தான் அதிகமா பொல்யூட் ஆகுங்கிறதுனால டீசல் கார் நிறுத்திட்டாங்க. அடுத்து பேட்டரி கார் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு செயல் திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வரணும். மலை வளம், ஒரு வீடு கட்டுறாங்கன்னு சொன்னா சுற்றி மரம் இருக்குதான்னு பார்க்கணும். நீர் சேமிப்பு இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச அளவுல ஜெயலலிதா அம்மா வந்து அதை கொண்டு வந்தாங்க, திட்டத்தை நீர் சேமிப்பு அப்படிங்கிறத. கண்டிப்பா ஒரு வீட்டுல இது பண்ணணும். அது பாத்தீங்கன்னா கவுன்சிலர் 6,000 ரூபாய் வந்து சர்டிபிகேட் கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னு அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஒரு திட்டம் அந்த அம்மா தெரிந்தோ தெரியாமல அவங்க ஒரு அருமையான திட்டம், அது நீர் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லி இப்ப எங்கேயுமே அது கொடுக்கறது. மக்கள் வந்து அது என்ன ஒரு 5,000 ரூபாய் செலவாகும். அந்த 5,000 ரூபாய் செலவு பண்றதுக்கு சங்கடம் நீரை சேமிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். நீரை சேமிக்கிறதுக்கு அதுக்கு கவுன்சிலர்கிட்ட 1,000 ரூபாய் கொடுத்து இந்த அம்மா அமைச்சிருக்குன்னு சொல்லி சர்டிபிகேட்டை வாங்கி விவோட்ட கொடுத்து வீடு அப்ரூவல் வாங்கிக்கணும். அப்படிலாம் நாம செய்கின்ற தவறுகள் நம்மளுடைய சந்நிதிகளை பாதிக்கும். சந்நிதிங்கன்னா யாருங்க? நம்ம தானே பிறக்க போறோம். நம்ம தானே குழந்தைகளாக இருக்க போறோம். நம்ம தானே நம்மளுடைய பேர குழந்தைகளாக மாற போறோம். யார் இப்ப நினைக்கிறாங்க எனக்கு 40 கோடி போதும், 40,000 கோடி சொத்து. ஒரு அரசியல்வாதிகளும் 40,000 கோடி 50,000 கோடி சொத்துட்டு அங்க கையை கட்டுறாங்க. அதானிக்கு நான் 100 கோடி, அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியலன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள். அதனால நண்பர்களே, இயற்கையை மதியுங்கள். வீட்டுல நீங்க செடி வைக்க இடம் இல்லை, மரம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா கூட சிறு சிறு செடிகளையாவது வைங்க. சூரிய பகவானையும் வர்ண பகவானையும் வேண்டிக் கொள்ளும். அது தெய்வம்னு சொன்னாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து அவ பார்த்தான், மழை இல்லைன்னா மனிதன் உயிர் வாழ முடியாது.
சூரியன் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அப்ப அதை தெய்வங்களாக வழங்கி பகவான் என்று சொன்னார். அப்ப அதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொன்னா அதனுடைய தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி சட்டம் போட்டுக்கிறோமோ அது போல இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். அன்பர்களே, இந்த வெப்பம், ஏன்னா அடுத்த வாரம் இந்த வெப்பம் இருக்க போறது கிடையாது. கடுமையான மழை வரப்போகிறது என்ற அறிவிப்பு இருக்குது. இன்னைக்கு இங்கேயே நேற்றுலாம் நம்மளுடைய கிராமத்துல வந்து வில்லேஜ்ல ஈவினிங் நல்ல காற்று, குளிர் காற்று, எங்கேயோ மழை பெய்யுது. மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. சம்மர் ரெயின் தான், கோடைகால வெப்பநிலை மழை தான். அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. வார்னிங் கொடுத்திருக்கிறாங்க, மிக அதிகமான மழையை கொடுக்கும், கேர்ஃபுல்லா இருங்கன்னு. சீதனம் இப்படி சடனா மாறக்கூடாது. வயோதிகர்களுக்கு, குழந்தைகளுக்கு வந்து உடல்நிலை பாதிக்கும். அதிகமான வெப்பமும் சரி, அதிகமான குளிர்ச்சியும் சடன். அன்பர்களே, அதை கருத்துல வைத்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நமது சிந்தனைக்குள்ள அன்பர்களே, இந்த வாரத்துல தவத்துல காலையில தவம் ஏற்றும் பொழுது ஒரு கருத்தை சொன்ன எத்தனை நண்பர்கள் கவனிச்சீங்கன்னு தெரியல. இறைவனை உணர வேண்டும் என்கிற அவா, ஆசை பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும். என்னுடைய கருத்து என்னன்னா, நான் கூட குறிப்பிட்டு சொன்னேன், மனவளக்கலையில அந்த இறைவனை நெருங்கியவர்கள் ஒரு சிலர் தான், அடைந்தவர்கள் இல்லை. அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க குரு பிரம்மம். அந்த நிலையில் இருந்தார். மற்ற ஒரு சிலர் நெருங்கி இருக்கிறான், முழுசா அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, நெருங்கிட்டான். அது எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு 2-3 பேர். மனவளக்கலையில பயிற்சி எடுத்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், வருஷத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பயிற்சி எடுத்துல எத்தனை, வருஷத்துக்கு 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம். அப்படி கணக்கு பார்த்தோம்னா ஒரு 20-25 லட்சம் பேர் எடுத்திருப்பாங்க பயிற்சி. அப்ப 25 லட்சத்துல 3 பேர் நெருங்கிட்டாங்க, வேற ஒருத்தர் அடை. அன்பர்கள், இது குறையான்னு கேட்ட குறை இல்லை. இதுலயும் இறை உணர்வு பெற்றிருப்பாங்க, நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். வாழ்த்துக்கள். தெரியாமல் கூட இருக்கணும், இறை உணர்வு பெற்றிருப்பாங்க, நமக்கு அது தெரியாது, அவங்க வெளிக்காட்டி இருக்க மாட்டாங்க, அப்படி இருந்திருக்கலாம். பட் என்னன்னா, இறைவனர் பெற்றாங்கன்னு சொன்னா அது ஒரு நிலை தெரியும். வெளிப்பாடு என்பது ஒரு இது வரும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இப்படி இப்படி நிலைமைன்னு சொல்லிட்டு அது பலர் உணர முடியும். அதுதான். அப்ப எல்லாருமே இறைவனை நோக்கி பயணத்துல இருக்கணும். நான் சொல்ல வருவது என்னவென்றால், இறை உணர்வுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தாதீர்கள். அருட்தந்தை அவங்க வழிமுறைகளை கொடுத்திருக்கிறாங்க, இறை உணர்வுக்கான வழிமுறைகளை கொடுத்துட்டாங்க. என்னை பொறுத்தவர்கள் மனவளக்கலை மக்கள் அதை பின்பற்றுவது என்பது மிகவும் கடினம். அப்படி கடினமான ஒண்ண ஏன் போராடி தோல்வி அடைய வேண்டும்? ஒரு போராட்டம் என்றால் போராடலாம், தோல்வி அடைஞ்சா கூட மீண்டும் போராடலாம். ஆனா தோல்வியை அடைந்து கொண்டிருப்பவர்கள் ஏன் போராட வேண்டும்? இது ஒரு நெகட்டிவான சிந்தனையில் சில வழிமுறைகளை கொடுப்பதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். இன்னைக்கு மனவளக்கலை எடுத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு 3 பகுதியா பிரிக்கிறேன். உடல் நலத்துக்காக மட்டும் மனவளக்கலையை வைத்திருப்பவர்கள், உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, ஒரு கொஞ்ச நேரம் தவம். அன்பர்களே, அது உங்களுக்கு போதுமானதாக இருந்தால், உங்களுக்கு திருப்தி அளிக்குமாயின் அதோடு நின்று விடுங்க. ரொம்ப சிரமப்படாது.
இப்ப இறை உணர்வு வேண்டாமா? வேணும். அதுக்கு நான் பின்னால் சொல்றேன். அடுத்து ஒரு சில இதுல நிறைவு பெற்று வரக்கூடியவர்கள் ஒரு ஒழுக்க வாழ்க்கைக்குள் வாழ முயற்சிக்கிறார். முதல்ல சொன்னவங்க அப்படி கிடையாது, இருக்க மாட்டாங்க. இரண்டாவது உள்ளவங்க ஒரு ஒழுக்க வாழ்க்கைக்குள், ஒழுக்கம், கடமை, ஈகை, சமுதாய இணைப்பு, சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம், வீட்டிற்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம், நீரை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம், நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம், அயோக்கியர்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற எண்ணம், இது சமுதாய உணர்வுகள். அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வருவாங்க. இதுல ஒரு போராட்டம் எல்லாம் கிடையாது. அந்த லைஃப கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி 2வது ஸ்டேஜுக்கு கொண்டு வரும். இந்த 2 ஸ்டேஜ்ல தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த 2 ஸ்டேஜுக்குள்ளதான் எல்லாரும் இருக்கிறோம். நான் என்னையும் உட்படுத்திக் கொள்கிறேன். ஏன்னா நானும் என்னுடைய கணக்குக்கு அந்த பக்கம் ஒரு 24, இந்த பக்கம் ஒரு 34, 40 வருஷம் பக்கம் நெருங்குறோம். கண்டபலன் இணையே நினைந்தேனப்போ என்ன கண்டுபிடிச்சோம், சாதிச்சோம் அப்படின்னு கேட்டா எல்லாமே தெரியுது. நெருங்க முடிகிறதா? நான் சொல்ல முடியாது. என்னுடைய அனுபவம், என்னுடைய நெருக்கம், நோக்கிய பயணம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு விதமாக. பட் ஐ எம் ஹேவிங் எ சாட்டிஸ்ஃபைட். ஒரு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ முடிகிறது என்பதுதான் உண்மை. அப்ப இறை உணர்தலுக்கு என்ன வேணும் சார்? நான் இறைவனை உணர விரும்புகிறேன், நான் இறைவனாக மாறுகிறேன். வேதங்கள் சொல்லுகின்றது தத்துவமசி, நீயே அதுவாக, அகம் பிரம்மாஸ்மி, உள்ள பெருங்கோயில் ஊனடலும் ஆலயம், சித்தர் பெருமக்கள் சொல்கின்றார்கள். வேதாந்தம் சொல்லுவது அதுதான், வேதாந்திகள் சொல்லுவது அதுதான், அகம் பிரம்மாஸ்மி தான், தத்துவமசி தான், நீயே அதுவாக. இந்த ஒரு இடத்தை அருள் தந்தை அவர்கள் விஞ்ஞான பூர்வமாக விளக்கத்திற்கு கொண்டு வர்றார். நீயே அதுவாக. இப்ப நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பிறப்பை பற்றி சிந்திப்பவர்கள் மிகவும் குறைவு. இங்க பிறப்பு பிரச்சனை இல்லை. என்னுடைய பர்த் எப்படின்னு கேட்டா, ஐ எம் சோ அண்ட் சோ சன் ஆர் டாட்டர், இன்னாருக்கு நான் மகன், மகன், பேரன் சொல்லி. பட் ஆனால் உங்களுடைய தோற்றத்தை நீங்கள் எவ்வாறு தோன்றினீர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். அதனால வள்ளுவர் சொல்றார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறார். இது இன்னைக்கு ரொம்ப நேரம் சிந்தனை பண்றது, என்னுடைய மனசுக்குள்ள அப்படியே போச்சு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையான்கிறார். அப்போ உயிரினங்கள்ல மாற்றம் வருது. ஆனா எந்த மாற்றம் வந்தாலும் மனிதனுடைய தோற்றம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதைத்தான் அருள் தந்தை அவர்கள் பிரம்ம ஞானம் என்பது, ஏன்னா அந்த விளக்கத்துக்கு நம்ம அதிகமா போக வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அங்க பேரறிவாக இருந்தது உள்ளடக்கம், சிவமாக இருந்தது, சுத்த வெளியாக இருந்தது, அசைவில் அணுவாக பிறக்கிறது, அறிவாற்றலாக வெளிப்படுகிறது, விரைவு அறிவு. இப்ப அங்க அறிவாற்றலாக வரும் பொழுது இந்த பிரபஞ்சத்துல 2 உயிருள்ள ஜீவனங்கள், உயிரற்ற ஜீவனங்களாக 2 தெரியுது நமக்கு. காந்த சுழற்சி ஏற்படும் பொழுது உயிரினங்களுடைய தோற்றத்தை பார்க்கிறோம். சுழற்சி முறையாக அமையும் பொழுது உணர்ச்சி தோற்றம். அப்ப அங்க தோற்றங்கள், ஜீவகாந்த திணிவு ஏற்பட்டு ஒரு சுழற்சி ஏற்படும் பொழுது அதனுடைய அறிவு வெளிப்பாடுதான் உணர்வாக நம்ம உணர்ச்சி என்று சொல்லுகிறோம். அப்ப உயிரினங்கள் வரும். அப்ப இந்த உயிரினங்கள் என்னுடைய மூலம் எதுன்னு கேட்டா அணுக்கள் தான். அப்போ நீ யார் அப்படின்னு கேட்டா அங்கதான் வேதம் சொல்லுகிறது,
தத்துவமசி என்று சொல்லுகிறது. இத அகம் பிரம்மாசி, நானே பிரம்மமாக இருக்கிறேன், இது எல்லாமே சொல்றோம். எத்தனை பேருக்கு தன்னை அணுவாக, அந்த மூலத்தின் வெளிப்பாடாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது? நீங்களே சிந்தனை பண்ணிப்பாங்க. உங்கள்கிட்ட எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, துரியாதீத தவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மஞான அறிவு துரியாதீதத்தின் எழுச்சி. எவ்ரிதிங் அருள் தந்தை அவங்க கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம், உணர்வாக பெற்றிருக்கிறோம்? அதனாலதான் சொல்றேன், நீங்க எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் உங்களால் மகிழ்வாக வாழ முடிகிறதா அப்படிங்கறது முதல்ல பாருங்க. நிறைய பேரு நான் பொறுப்பாசிரியரா இருந்தா எனக்கு இறை உணர்வு கிடைக்கும், துணை பேராசிரியர் ஆனா இறை உணர்வு கிடைக்கும், பேராசிரியர் ஆனா இறை உணர்வு கிடைக்கும், ஞானாசிரியர் ஆனா இறை உணர்வு கிடைக்கும். அதாவது ஒரு காலத்துல அந்த துணை பேராசிரியர்ங்கிறது கிடையாது. சொல்லு, அருள் தந்தையவங்க நேரம் கூப்பிடுவாங்க, நேரடி பயிற்சி, அதுலயே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அந்த பயிற்சி முடிஞ்ச உடனே நீங்களும் பேராசிரியர் டிக்ளேர் பண்ணிடுங்க. பிற்காலத்துல கொஞ்சம் ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, துணை பேராசிரியர் கொடுத்து பேராசிரியர். பட் இப்ப எப்படி கொடுக்குறாங்க, உங்களுடைய எவல்யூஷன், உங்களை எவல்யூட் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது உங்களை எவல்யூட் பண்றதுக்கு யாருக்கு குவாலிஃபைட், அது தமிழ்ல வரும்போது யோக்கியதைன்னு சொல்லுவாங்க. ஹூ இஸ் குவாலிஃபைட்? நீங்க ஞானாசிரியர் பேராசிரியர்னு சொல்லுவதற்கு யார் தகுதியானவர்கள் இருக்கிறார்கள்? ஒரு குருவுக்கு மிஞ்சியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லையே. அதனாலதான் சில தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. என்னை பொறுத்தவரை பேராசிரியராக இருந்து காலத்தை செலவழித்ததுதான் மிச்சம், செலவழித்ததுதான் மிச்சம். அந்த காலகட்டங்களில் அருமையாக சிந்தனை செய்து தவம் செய்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு குறுகிய காலகட்டத்தில் மட்டும் பேராசிரியர் பதவியை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன். இப்பொழுது ஸ்பெண்ட் a lot of money, lot of time. பேங்குக்கு எத்தனை லீவ், சனிக்கிழமை ஃபுல்லா லீவ், 1000 நாட்களுக்கு மேல லீவ் போட்டிருப்பாங்க. போய் வேற வேற ஊர்களுக்கு போய் எத்தனை பேர் ரீச் ஆயிருக்குது அப்படின்னு கேட்ட இல்ல. ஏன்னா நாமளே உணர்வாக இல்லையே. We taught the lessons, we preached, பட் அங்க உணர்வாக கொடுக்கலைங்க. அதுதான் விளைவு. இன்னைக்கு இருந்து ஞானம் அன்னைக்கு இருந்து சொன்னா ஒருவேளை ப்ரொடக்ஷன் அதிகமா இருந்திருக்கும், ப்ரொடக்ஷன் நல்லா இருந்திருக்கும். இப்பவும் சொல்றாங்க, ஐயா உங்களாலதான் நாங்க சில பெற்றோம்னு சொல்றாங்க, நல்லா இருக்கிறான்னு சொல்றாங்களே ஒழிய நான் இறைவனோட பெற்றேன்னு யாரும் சொல்றது. They know that's all. அன்பர்களே, இப்போ இப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இப்ப சொல்றேன், நான் அப்ப இறை உணர்வு வேண்டாமா சார்? ஐயா வேண்டாமா? அதுதான் அல்டிமேட். சொல்லிட்டேன், சிலர் எண்ணி சாப்பிடாம இருக்க முடியாது, லஞ்சம் வாங்காம இருக்க முடியாது, கொள்ளையடிக்காம இருக்க முடியாது, மனவளக்கலையில நல்லா இருப்பாங்க, ஏதாவது போஸ்டிங்ல கூட இருப்பாங்க. நீங்க தேடவே வேண்டாம், இறை உணர்வு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க உங்களையும் குழப்பிக்கிட வேண்டாம், மற்றவர்களையும் குழப்ப வேண்டாம். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தீங்க பாத்தீங்களா, ஒரு ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்து சமுதாய உணர்வோடு
எந்த ஒரு நிலையிலையும் பற்றில்லாமல் ஒரு நடுநிலைமை எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனம் இருக்கிறதான்னு பார்க்கணும். இந்த பக்கம் தாய், இந்த பக்கம் மனைவி, இருவருக்குள் போராட்டம். அதான் ஒரு ஆடினுடைய போராட்டம், அதுதான் மிகப்பெரிய போராட்டம் இருக்கு. எந்த நிலையில் இருந்தாலும் உங்களால் நடுநிலைமை எடுக்க முடிகிறதா? உங்க வீட்டு பையனுக்கும் பக்கத்து வீட்டு பையனுக்கும் தகராறு, உங்களால் நடுநிலைமை நிற்க முடிகிறதா? பாகுபாடற்ற நிலை. முடியுங்க, முடியாதுன்னு கிடையாது. இட் இஸ் மனவழக்கம், ஒழுக்கம். இப்போ அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், நான் சொல்லுவேன், நான் ஒரு 50 வயது வரை ஆராய்ச்சி செய்து கொண்டே வாருங்க. 50 வயசுக்கு அப்புறம் உங்களால டிட்டாச் பண்ண முடியுதான்னு பாருங்க. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. whether you are able to detach from the worldly things, உலக மயத்திலிருந்து உங்களால் விடுபட முடிகிறதான்னு பாருங்க. ஒரு உணர்வு வருங்க. ஒரு காலகட்டத்துல எதுவுமே எனக்கு பயனளிக்காதுங்கிற உணர்வு வரும். அது வேற. அது இயலாமையில் வரக்கூடிய உணர்வு, நல்லா குறிச்சு வச்சுக்கணும். ஆனா அதையும் தாண்டி ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு தான் இறை உணர்வு. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள், நபர்களை விட இது ஒரு மாயை என்ற தோற்றமும், அது ஒரு உண்மை என்ற தோற்றமும். அப்ப மனசுக்கு தனிமை இனிமை தர வேண்டும். தருகிறதான்னு பாருங்க. போராட்டம் தான், இல்லைன்னு சொன்னாங்க. நான் இப்போ தனிமையில தான் இருக்கிறேன். ஒரு 3-4 மாதங்களா, 3 மாதம் சொல்லலாம், இனிய ஒரு 3 மாதங்கள் அப்படி இருக்க வேண்டியது வரும். எனக்கு இப்போ ஆராய்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு. எதை மனம் தனிமையில் இருக்கும் பொழுது எதை நாடுகிறது அப்படிங்கறத நீங்க பாருங்க. Because the mind will search which attracts. எது கவர்ச்சி கொடுக்குதோ, எதன் மீது பற்று அதிகம் இருக்கிறதோ அதை நாடுவதற்கு மனம் என்பது முயற்சி செய்யும். இதுக்குதான் மௌனம் சிலர் வெறித்தனமா இருப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். கண்டினியூஸா இருப்பாங்க. பட் ரிசல்ட் கொடுக்கறத நான் பார்த்தது இல்லை அதிகமா. எனக்கு தெரிஞ்ச அளவுல அருள் தந்தை அவங்க சொல்றாங்க, உங்களுடைய வருமானத்துல 1% பங்கிட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறான். நானும் பார்த்திருக்கிறேன். அதாவது சென்னையில நான் கூட ஒரு ஸ்பீச்ல கூட சொன்னதான், இபி ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. இபி ஆபீஸா? ஆமா, இபி ஆபீஸ் தான் நினைக்கிறேன். ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னால், ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால அந்த அம்மா குழந்தைகளுக்கெல்லாம் சொத்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதுல மீதி இருந்தத தன்னை கவனித்த வேலைக்காரி பொண்ணுக்கு கொஞ்சம் கொடுத்து சொத்து. மீதம் இருந்த வீட்டை தன்னுடைய சார்ந்த தொழிற்சங்க யூனியனுக்கு எழுதி கொடுத்துருச்சு. இப்ப கூட மதுரையில பாத்தீங்கன்னா ஒரு அம்மா பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல ஒரு நம்ம பேர் கூட அதுல அடிபட்டுச்சு, தெரியும் உங்களுக்கு. இப்ப நம்ம பொருள் பற்ற விடணும், மற்ற பற்றுகளை விடணும்னு சொல்றாங்க. எத்தனை மனவளக்கலையில
தனக்கு பின்னால உள்ள என்னுடைய சொத்துக்களை பொதுச்சத்தாக மாற்றி கொடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வந்திருப்போம். அதுக்காக நீங்க எல்லாரும் எழுதி கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. அடிஷனலா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க சேர்க்காம இருந்தாலே போதும். அருட்தந்தை அவங்க தெளிவா சொல்றாங்க, நீ அந்த நிலைக்கு வந்துட்டேன்னு சொன்னா எது வேண்டுமோ அது உனக்கு கிடைக்கும். நீ வேண்டுவது எல்லாம் கிடைக்கும். ஆனா அடுத்து சொல்றாங்க, உனக்கு எது வேண்டுமோ அதைத்தான் நீ வேண்டுவ, வேண்டாதே வேண்ட மாட்டாங்க. ஆனா என்னுடைய அனுபவத்துல பாக்குறாங்க, வி நீட் நாட், வேண்டுதல் கூட வேண்டாம். இயல்பாக நமக்கு என்ன வேண்டுமோ அது இயல்பாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க, நான் அனுபவிச்சது சொல்றேன், அனுபவிப்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எது வேண்டுமோ அது இயல்பாக கிடைக்கும். போராட வேண்டியது இல்லை. அதுதான் சொன்ன, அந்த செகண்ட் ஸ்டேஜ்ல யார் அவர்கள் இயற்கைக்கு விதிகளுக்கு உட்பட்டு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு இறைவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு உண்டு. இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்டெப். அவ்வளவு. நீங்க தயாரா? எனக்கு பல அனுபவங்கள் உண்டு சில விஷயங்கள்ல. நான் பேரூர் செட்டிப்பாளையத்துல பொறுப்பாசிரியரா இருக்கும் பொழுது எங்க செக்ரட்டரி OM சுப்பிரமணியம் சொல்லிட்டு, அவர் தான் மகரிஷியோட ரொம்ப க்ளோஸ். அதுல இந்த இடத்துல சொல்றேன், நானு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறீங்க. அவர் தான் வேதாத்திரியம் அப்படிங்கிறத எடுத்து வேதாத்திரி மகர்ஷி கிட்ட கொண்டு போய் கொடுத்தார். அந்த வேதாத்திரியங்கிற வார்த்தையை தேர்ந்தெடுத்தது எங்களுடைய பேரூர் செட்டிப்பாளையம் அறக்கட்டளை குழு. எனக்கு ஒரு வாய்ப்பு, அதை தேர்ந்தெடுக்கும் பொழுது அங்கு பொறுப்பாசிரியராக பணியாற்றுகிறேன். அந்த குழுவிலும் நான் இருக்கிறேன். முதலாக ஹேண்ட்புக் வேதாத்திரியன் போட்டோம். அதை அருள் தந்தைகிட்ட கொண்டு கொடுத்து காட்டி, அவர் ஓகே இது நல்லா இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னார். அதற்கு எதிர்ப்பு வந்து அப்புறம் அத பெரிய அளவில் கொண்டு வந்தா இன்னைக்கு வேதாத்திரியம்ங்கிறது ஒரு டெசிக்னேட்டட் ஆயிடுச்சு. சொல்ல வந்தேன், அப்போ இந்த மனதிற்கு எது நாட்டம் வருகிறது வராம இருக்குதுன்னு பாருங்க. அதுதான் சொன்னோம். அந்த பேரு செட்டிப்பாளையத்துல பொறுப்பராசிரியர் இருக்கும் பொழுது அவர் செக்ரட்டரி வந்து பார்த்துட்டு, அப்போ அங்கதான் வந்து மகரிஷி தங்கி இருந்த இடம். இது இப்பவும் இப்போ அந்த பண்ணிட்டாங்க. இப்ப சமீபத்துல போன வருஷம் நல்ல பில்டிங் கொடுத்தோம், என்னமோ அவங்க வேற ஏதோ பர்பஸ்க்காக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த அறக்கட்டளையில ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டுதான் இருக்கு. அந்த எண்டுல வந்து ஒரு ரூம் இருக்கும், அதுல மகரிஷி தங்கி இருப்பாரு. அதுல கூட இப்படி வெளியில வரலாம். மகரிஷி அங்கிட்டு போனதுக்கு அப்புறம் நான் உள்ள போறேன் பொறுப்பாசிரியராக. மகரிஷி ஆலியார் போயிட்டான். இப்போ செக்ரட்டரி வந்து செல்வி நமக்கு வந்து பெரிய செலவா இருக்கும். அந்த அறிவு திருக்கோயில் கட்ட வேண்டும் என்ற ஒரு முயற்சி எடுத்த பொழுது அதுக்கான பணம் இல்லை என்ற ஒரு உணர்வு வந்தது. இதுக்கு இடையில அவரு எங்களுடைய செக்ரட்டரி இறந்து போனார், மறைவு. அப்ப முழு பொறுப்பும் எனக்கு வந்தது. ஆனா அறிவு திருக்கோயில் கட்ட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், எப்படியாவது கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் இருக்குது, மேலோக்கி இருக்குது. கையில அப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுல கையில ஒரு 22,000 ரூபாய் இருக்குது. ஆனா அறிவு திருக்கோயில் கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் மேலோங்கி இருந்து கொண்டே இருக்கிறது. அறிவு திருக்கோயில் கட்ட வேண்டும் கட்ட வேண்டும் சொல்லி. அந்த சமயத்துல இப்பொழுது ஆலியார்ல ஒரு பெரிய அரங்காவலர் இருக்கக்கூடியவர் அந்த சமயத்துல புதுசா ஜாயின் பண்றார். அப்ப அவர் என்னிடம் ஒரு கருத்தை தெரிவிச்சார். என்ன அப்படின்னா,
நான் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டலான் இருக்கிறேன் அப்படின்னாரு. அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். இப்ப எதுக்குன்னு கேட்டேன். பெரிய கல்யாண மண்டபத்துக்குன்னு இல்ல, எங்களுடைய ஜாதிக்காரங்கெல்லாம் வருஷத்துக்கு 2 தடவை கூடுவாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டன் கிட்டன் சாப்பாடு போடுவோம், அதுக்காக அப்படின்னாரு. அப்ப நான் வந்து அப்போ அவரைத்தான் நான் அவருக்கு தீட்சை கொடுத்து அவரை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருந்தேன். அதனால அவருடைய அலுவலகத்திலே அவருடைய ஃபேக்டரியிலேயே போயிட்டு நான் பயிற்சி எல்லாம் கொடுத்திருந்தேன். அதனால உரிமையோடு நான் கேட்டேன், நீங்க அங்க போய் கட்டுறதுக்கு பேசாம இங்க அறிவித்திருக்கோயில் கட்டி கொடுக்க எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு. நான் வீட்டுல கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு மறுவாரமே சொன்னாரு. அப்ப உள்ள செலவு பாத்தீங்கன்னு சொன்னா 7.5 லட்சம் ரூபாய் அப்பவுமே கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அந்த அறிவித்திருக்கோயில் வந்துருச்சு. இப்போ இது வந்து என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சி. நான் அறிவித்திருக்கோயில் கட்டணும்னு நினைச்சேன். அதற்கு ஒரு மனசனுடைய ஆற்றல் தான் கொடுத்தேன். ஆனா இறையாற்றல் வந்து கொடுத்தது பாருங்க. இது போல பல நிகழ்வுகள் நிகழ்ந்தது. அன்பர்களே, அப்ப அந்த இயற்கையோடு இணைதல், ஏன்னா அருள் தந்தை அவங்க வந்து நான் நிறைவு செய்ய இருக்கிறேன், இதை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க உண்மையிலேயே ஒழுக்க வாழ்க்கை வாழ்பவர்களாக இருந்து மனவளக்கலை பயிற்சியாக முறையாக செய்து வருவராக இருந்தால் காலையில் தவத்துக்கு வர முடிகிறது இல்ல, மதிய வேலை, எப்பமாவது ஒரு நாள் தவம் பண்ணுங்கிறது இல்லாம முறையாக உடற்பயிற்சி, காயகல்பம், காலை தவம் செய்கிறேன், இயற்கையோடு ஒன்றி இருக்கிறேன், நல்லதையே செய்கிறேன், ஒழுக்கத்துக்கு உட்பட்டு வாழ்கிறேன் என்று நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க பிரம்ம ஞானம் அந்த புக்கை எடுத்து திருப்பி திருப்பி படியுங்க. திருப்பி திருப்பி படித்து விட்டு யூ சரண்டர், உங்களை வந்து இயற்கையிடம் ஒப்புவியுங்கள். பஸ்ஸ பிடிக்க போறீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு அசம்ப்ஷன் எடுக்கக்கூடாது, எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுங்க. ஐயோ நான் போறேன், பஸ்ல ஏற போறேன், சீட்டு இருக்கணும், உட்கார்றதுக்கு இடம் கிடைக்குமா, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடாது. பட் என்ன செய்யலாம்னு சொன்னா, நான் பஸ்ல போறேன், இந்த வேலையை முடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கொடுங்க. நிகழ்வது நிகழ்வாகவே இருக்கணும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருக்கணும். என்ன கிடைக்கிறதோ அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளும். இதை நீங்க செய்தாலே போதும். பிரம்ம ஞானத்தை நல்லா படிங்க, இயற்கையோடு ஒன்றுங்க, குருவின் மீது நம்பிக்கை வையுங்க. நான் ஒரு குறிப்பு வந்து குரூப்ல போட்டிருந்தேன், எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல, ஏன்னா அந்த குரு நம்பிக்கைங்கிறதுனால சொல்லலாம். யஸ்வமர்த்தன் என்பவர் வந்து மகாபாரதத்தில் கிளி வளர்க்குற, அந்த கிளி பேசுமா, இது நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் போயிருக்க மாட்டேங்க, ஏன்னா அந்த குரூப்ல நிறைய பேர் வெளியில போயிட்டீங்க. அவர் வந்து அந்த கிளி வந்து பேசிச்சாமா, நான் இந்த கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறேன், பல ஆண்டுகள் உங்க கூட இருக்கிறேன், எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அது கேட்டுச்சுக்கலாம். அப்ப அவர் சொன்னாராமா, உனக்கு விடுதலை கொடுப்பதற்கு என்னுடைய குருவாகிய துரோணாச்சாரியிடம் தான் நான் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியிடம் சென்று, இப்படி என்னுடைய கிளி வந்து கேக்குது விடுதலை எப்போன்னு சொல்லி, நான் எப்ப விடுதலை, அதுக்கு எப்ப விடுதலை கொடுக்கணும், எப்ப கிடைக்கும்னு கேட்டாப்லையா. கொடுக்கணும்னு கேட்கல, அதற்கு எப்பொழுது விடுதலைன்னு கேட்டது. கேட்ட உடனே துரோணாச்சாரியார் மயங்கி விழுந்துட்டாராம். அது ஒரு பகுதி, மயங்கி விழுந்துட்டாரு, எல்லாம் பாக்குறாங்க. இவரு இங்க வந்துட்டார். இங்க வந்து கிளிகிட்ட சொல்றாப்புல, கிளியே இப்படி துரோணாச்சாரியிட்ட நான் கேட்டேன், நான் உனக்கு விடுதலையை பற்றி கேட்ட உடனே துரோணாச்சாரியார் மயங்கி விழுந்துட்டார், அதனால உனக்கு விடுதலை கிடையாது, கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னார். இதை சொன்ன உடனே அந்த கிளி வந்து மயங்கி விழுந்துருச்சான். மயங்கி விழுந்த உடனே இவர் கூண்ட திறந்து கிளி எடுத்துருவான்னு நினைக்கும் போது கிளி தானாக பறந்து சென்று விட்டது. விடுதலை. இது மகாபாரத அந்த கதையினுடைய சுருக்கம் என்னன்னா, துரோணாச்சார குருவனுடைய மொழியை அந்த கிளி உணர்ந்து கொண்டது, துரோணாச்சாரியுடைய சிஷ்யன் உணர்ந்து கொள்ளவில்லை.
வேதாத்திரி மகரிஷியினுடைய அசைவை, மொழியை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? அதனாலதான் சொல்றேன், அவர் கொடுத்த பிரம்ம ஞானத்தை படியுங்கள், துரியாதீத தவம் தொடர்ந்து செய்யுங்கள். நீங்க பிரம்ம ஞானம் படிச்சீங்கன்னு சொன்னா அதுல அணுக்களை பத்தி இருக்குது. இந்த அணுக்களை பற்றி நீங்கள் விண்துகளை பற்றி, இறைத்துகளை விட்டுருங்க, விண்துகள், அந்த விண்துகளை நீங்கள் சிந்தித்து 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 விண்துகள் உங்களுடைய அகக்காட்சிக்கு என்றாவது வருகிறதான்னு பாருங்க. நீங்க விண்ணினுடைய சுழற்சி அலை வேகத்தை விட உங்களுடைய மன வேகம் குறைந்தால் நீங்கள் விண்ணை பார்க்க முடியும். இந்த வாரம் புதன்கிழமை ஒரு தவம் கொடுத்தோம். எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியாது. அந்த தவத்துல அந்த ஒரு சூக்குமம் உண்டு. விண்ணை உணரக்கூடிய, விண்துகளை உணரக்கூடிய சூக்குமம் அந்த தவத்துல இருந்தது. ஆனா குறைவாகத்தானே வர்றாங்க, தவத்துக்குன்னு குறைவாகத்தான் வர்றாங்க. அது காலை தவத்துக்கு இப்போ ஈவினிங்கே கம்மி. இதெல்லாம் நம்ம பின்பற்றினா தான் இறை உணர்வுக்கு செல்ல முடியும் அன்பர்களே. அதனால மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் போராடாதீர்கள், போராட வேண்டும். மனவளக்கலை பயின்றிருக்கிறீர்கள், நிம்மதியாக வாழ முடிகிறது என்று சொன்னால் அதுவே போதும். மனவளக்கலையினால் நீங்கள் போராட்டத்தை அமைத்து விடாதீர்கள். அதை தாண்டி உங்களால் வாழ முடிகிறது, சமுதாயத்திற்கு இணக்கமாக, இயற்கைக்கு இணக்கமாக வாழ முடிகிறது என்று சொன்னால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இறைவனை உணர்வதற்கு. அதற்கான வழிமுறைகள் அனைத்தும் வேதாத்திரியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சரியாக பின்பற்றினீர்கள் என்று சொன்னால், வேதாத்திரியத்தை நீங்கள் சரியாக கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால், அதற்கான வழிமுறைகளும் சூழ்நிலைகளும் தானாக அமைந்து கொள்ளும். இதுவரை அமையவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்களாகத்தான் இருக்க முடியும். உங்களுடைய மனதினுடைய வேகமாகத்தான் இருக்க முடியும். அதை புரிந்து கொண்டு வாழ்வீர்கள் என்று கூறி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.